மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் காலமாக இருக்கிறார். தற்போது இந்த நிலையில் நம்மோடு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சார் வணக்கம். ஒரு தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மறைந்திருக்கிறார். தற்போது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எம்பிக்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். ஒரு மாநில கட்சியின் தலைவராக உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க. அவரோட சேர்ந்து நீங்க பயணிச்சதை ஏதாவது ரீகால் பண்ண முடியுமா சார்? கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மறைவு மிக வருத்தமான செய்தி. இளம் வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்து மாணவராக இருக்கும் போதே 3 முறை அதன் சார்பில் டெல்லியிலே பல்கலைக்கழகத்திலே தலைவராக தேர்ந்தெடுத்து புகழ்பெற்றவராக அந்த கட்சியில இருந்தவர். கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முன்னோடிகளோடு இணைந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்ற தொழிலாளர்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் பாடுபட்டவர். தன்னுடைய இறுதி மூச்சு வரை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எண்ணங்களை பரப்பி கொண்டிருந்தவர். 2 முறை ராஜ்யசபை எம்பியாக இருந்த பெருமை. ஒருமுறை அவரோடு நான் ராஜ்யசபை எம்பியாக இருந்தபோது தமிழ்நாடு என்ற பெருமையோடு பேசுபவர், தமிழகத்திலே பிறந்தவர், சில காலம் தமிழகத்திலே வளர்ந்தவர், தமிழை மிக அழகாக சிறப்பாக பேசக்கூடியவர். பாராளுமன்றத்திலே தொழிலாளர்களுக்காகவும் அடித்தட்டு மக்களுக்காகவும் தொடர்ந்து மிக சிறப்பாக குரல் கொடுத்து கொண்டிருந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. 3 முறை சிபிஐ பொதுச் செயலாளராக பணியாற்றி இறுதி மூச்சு வரை தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பணியாற்றியது மிகுந்த பெருமைக்குரியது. அவர்களுடைய மறைவு என்பது இந்திய அரசியலிலே மிகப்பெரிய இழப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். சரி, இணைப்பில் வந்து உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.